ஐசியூல இருந்து இப்பதான் ரூம்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். நீ இப்பதான் என்ன பார்க்க வந்திருக்க. என்ன பார்க்க கூட வர முடியாம இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நான் ஓடி வந்தேன் கோபி. ஆனா யாருமே என்ன உங்களை பார்க்க விடல. இப்படி விஷயம் தெரிஞ்சது யார் சொன்னாங்க? பாக்யா தான் போன் பண்ணி சொன்னாங்க. முதல்ல உன்னை பத்தி தான் நினைச்சேன். உனக்கு தான் உடனே போன் பண்ணேன். முடிஞ்சு போச்சு. செத்து போயிருவேன் பயமா இருந்துச்சு. நடு ரோட்ல யாரும் உதவி பண்ணாம அப்படியே ஒரு அனாதையா சாக போறோம்னு நினைச்சு எனக்கும் கடவுள் இருக்கான் போல் இருக்கு. நான் கைவிட்டாலும் அவன் எனக்கு கைவிடல. அம்மாவுக்கு அத்தைக்கும் போன் பண்ணேன். யாரும் போன் எடுக்கல. கடைசியா பாக்யாவுக்கு போன் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சு ஒரே ஒரு தடவை பண்ணேன். அவனை எடுக்க மாட்டான் தான் நினைச்சேன். அவன் எடுத்தா. உன்னை எடுத்தது மட்டும் இல்லாம அவளை நான் இருக்கிற இடத்துக்கு வந்தா. நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டா. என் உயிரையே பாக்யலட்சுமி. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இது ஒரு காரணம் இருக்கு, இது ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு நடக்கிற விஷயம் மூலமா கிடைக்கிற அனுபவம் மூலமா ஏதோ கத்துக் கொடுக்குதுன்னு எனக்கு இந்த நெஞ்சு வலியால வாழ்க்கையில பாடம் கத்துக்கிட்டேன் ராதிகா. குடும்பம் தான் எல்லாமே. நாம என்ன உதாசீனப்படுத்தினாலும் என்ன கேவலப்படுத்தினாலும் கடைசி குடும்பம் தான் நம்ம கூட நிக்கும். கொடுக்கவே கொடுக்காது. தலைமொழிகிட்டேன்னு சொன்ன அம்மா ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காங்க. பார்த்தாலே பிடிக்காது. அதுக்கு நான் தான் காரணம். பண்ண விஷயங்கள் தான் காரணம். பாக்யலட்சுமி எனக்கு உதவணும்னு ஏதாவது ஆசையா இருக்கா? அவளுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன், எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன், எவ்வளவு அசிங்கம். அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு தப்புக்கெல்லாம் செத்து பொங்கன்னு விட்டுட்டு போயிருந்தா கூட தப்பு. ஆனா ஓடி வந்தா என்ன காப்பாத்தன. என் குடும்பம் மொத்தமுமே எனக்கு வெளியில கூட இருக்காங்க. ஆனா நீ உன் பேர்ல உயிரிய வச்சிருக்கேன். உன்னை எவ்வளவு நம்பின. போன் பண்ணதை கூட நீ அட்டன் பண்ணல. என்னடானா எல்லாம் முடிஞ்சதும் ஆடி அசைஞ்சு வரு.